அப்போவே செஞ்சார். ஒரு துணியை வச்சு அந்த வயித்தையே சுத்தம் பண்ணினார். அது வந்து கண்ட யோகம் அப்படின்னா, கண்ட யோகம்னா ஒரு உடல் உறுப்புகளை வந்து தனித்தனியாக கழட்டி வச்சு அதுக்கப்புறம் அதை சேர்க்கறது. இதெல்லாம் வந்து ஒரு சித்தர் அப்படிங்கிற ஒரு நிலையில் அவர் வந்து அவரால் மட்டும்தான் அதெல்லாம் செய்ய முடிஞ்சிச்சு. அந்த மா உலக வாழ்க்கையில் இல்லாதவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் இது. அதை வந்து பாபாவும் வந்து அன்னைக்கு செஞ்சார். அவருடைய தௌத்தி வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. கண்ட யோகமும் செஞ்சார். கண்ட யோகம்ங்கிறது உடல் உறுப்புகளை எல்லாத்தையுமே தனித்தனியாக வயிற்றில் இருந்து, அதாவது உடம்புல இருந்து கழட்டி வச்சுட்டு அதை பண்ணுது. இந்த கண்ட யோகம் மாதிரி சமாதி அப்படிங்கிற விஷயத்துலேயும் அவர் வந்து கை தேர்ந்தவராக இருந்தார். அவரை வந்து ஒரு ஹிந்துன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அவர் வந்து ஒரு யவனரை மாதிரி, யவனருங்கிறவங்கள ஒத்த மாதிரி அவர் தோற்றம் அளிச்சிருந்தார். அவரை ஒரு யவனர்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அவர் வந்து ரொம்ப